அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூமில் உட்காந்து பேசுகிறானே, வர ஒரு வாரம் ஆகும் மாப்பிள்ளன்னா வெளியே இருக்கவன் கதவை உடச்சிட்டான். அது என்ன சுற்றுலா தலைமாடா, உள்ளே உட்காந்து ஒரு வாரம் என்னடா பண்ணுவேன். அது மாதிரி நம் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கு. என்னடா இளவு பிடிச்ச பொங்கல், ஒருத்தன் வேகமாக வந்தான். கல்யாண வீட்டில் வந்து இழவு கழுவுன்னு பேசாத, சுத்த கருமாந்திரம் பிடிச்ச ஆளா இருப்பாரு. மூணாவது ஒருத்தன் வந்தான், ஏன்டா கல்யாண வீட்டில் வந்து இழவு கருமாந்திரம்னு பேசுறீங்க, உங்களெல்லாம் சுடுகாட்டணும் வைக்கணும் அவன். நாலாவது பெரிய மனுஷன் வந்து அவர் தான் தீர்ப்பு சரியாக சொன்னார். வந்தம்மா சாப்பிட்டோமா மொய்ய வச்சோமான்னு போங்கடா, யார் தாலி ஏற்றா நமக்கு என்ன வந்தது அப்படின்னு இருக்காரு. உடனே அவர் ஐயர் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து, நீங்கள் பட்டக்காரரா இல்லை நாமக்காரரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, எங்கள் தாத்தா பட்டக்காரரு, எங்கள் அப்பா நாமக்காரரு, அது எப்படி ஒரே குடும்பத்தில் அப்படி இருக்க முடியாத தம்பின்னு இருக்காரு. உடனே அவர் சொன்னாரா, மறுபடியும் அந்த குச்சி எடுத்தார், அடிச்சார், வாங்கிட்டு போயிடுச்சு. ஐயா வந்திருக்கார், கரண்ட் எடுத்துருவா, மறுபடியும் எடுத்து வந்து வச்சுது, ஓங்கி அடிச்சார், வாங்கிட்டு போயிடுச்சு. இந்த வந்திருந்தவருக்கு தாங்கலை. யோ வாயிலாச்சிவனை லொட்டு லொட்டுன்னு அடிக்கிற, நீ சொல்கிற எல்லாத்தையும் தான் அந்த அந்த வாயிலாச்சிவன் செய்துல்ல, அப்புறம் ஏன் அடிக்கிற. கிங் நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி. எல்லாருமே அமைதியாக வந்து உட்காருங்க. நிறைய பேர் நிற்கிறீங்க, என்ன காரணம்னா இவன் 10 நிமிஷம் பார்ப்போம், இவன் ரொம்ப பிளேடு போட்டான்னா வண்டியை ரிவர்ஸில் எடு மாப்பிள்ளைன்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு 3 மணி நேரம் கலகலகலன்னு நல்லா சிரிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பட்டிமன்றம். ஏன்னா வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள், நல்ல பசங்களாம் வந்திருக்காங்க. நல்லா ஜோராக கைத்தறி தலைவா எப்படி இருக்காம பாருங்க, சிங்க குட்டிங்க அப்படி இருக்கணும். என்ன இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சவங்களாம் கைத்தட்டு பார்ப்போம். உண்மைதானே தலைவா, எல்லாரும் கைத்தட்டுறீங்க, ஆனால் எல்லாத்தையும் இந்த செல்போன் இருக்கு. உண்மைதான். இது இல்லாமல் வெளியவும் போகிறதில்ல, வெளியவும் போகிறதில்ல. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூமில் உட்காந்து பேசுகிறானே, வர ஒரு வாரம் ஆகும் மாப்பிள்ளன்னா வெளியே இருக்கவன் கதவை உடச்சிட்டான். அது என்ன சுற்றுலா தலைமாடா, உள்ளே உட்காந்து ஒரு வாரம் என்னடா பண்ணுவேன். அது மாதிரி நம் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கு. அருமையான விஷயங்கள்லாம் பாருங்கள். அதுவும் ஆம்பளை பசங்க ஃபோன் பேசும்போது சத்தமாக பேசுவான். ஹலோ மாப்பிள்ள பழனி வந்திருக்காப்புல, செம கருப்பா இருக்காரு மாப்பிள்ள. அதுவும் பாருங்க, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க பேசும்போது சி அப்படி சொல்லாதே சி அப்படிங்க. அதுவும் 1 மணி நேரம் பேசும். அது யாருக்கு பேசுதுன்னு சத்தியமாக புரியாது. நிலவரம் அப்படி ஆயிடுச்சு. அருமையான ஒரு வாழ்க்கை வந்து. ஆனால் உண்மையாக பாருங்கள், சொக்கநாத அம்மன் வந்து நம்முடைய சொக்கநாச்சி அம்மன் வந்து ஒரு அருமையான திருவிழா. அதை அழகாக கொடுத்தாம நல்ல மீன் நல்லா கைத்தட்டலாமே. உண்மையாகவே சொல்கிறேங்க, நல்லா ரசிக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். ஒருத்தரை கூப்பிடும்போது கூட அண்ணா பாடும்போது தான் எக்கோ, பேசும்போது டிலே குறைச்சணும். அதே டிலே இருக்குது, பேசும்போது டிலே குறைச்சலண்ணா. வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்கன்னு ஒருத்தர் சொன்னால் சாப்பிட்லாம். சில பேர் கூப்பிடுவான், வாங்க உக்காருங்க உக்காருங்க சாப்பிடுங்க. நல்ல மனுஷனுங்க சாப்பிடுவானா சார்? நீ சாப்பிடுவ, அது ஒரு விஷயம். இப்போ சில பேர்லாம் வாழ்க்கையில் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான். 3.5 மணி நேரம் தூங்குறான், 3 மணி நேரம் சாப்பிட்றான். அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கான் நம்ம ஊரில். எதை பற்றி கவலைப்படுறதில்ல. அதுவும் இப்போ நீங்கள் உண்மையாகவே எனக்கு இந்த ஏரியா பிடிச்ச அந்தியூர்லாம் வரும்போது என்ன மகிழ்ச்சின்னா, உள்ளன்போடு வரவேற்பாங்க. நான்லாம் மெட்ராஸில் இருக்கேன், அது ஒரு பாவப்பட்ட ஊர். ஒரு கல்யாண மண்டபத்தில் அன்றைக்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், பக்கத்தில் உட்காந்து ஒருத்தன் சாப்பிட்றானே, பொங்கலில் கல் இருக்கும் இருக்கு. கல்யாண வீட்டில் சொல்கிறான், என்னடா இளவு பிடிச்ச பொங்கல். ஒருத்தன் வேகமாக வந்தான், கல்யாண வீட்டில் வந்து இழவு கழுவுன்னு பேசாத, சுத்த கருமாந்திரம் பிடிச்ச ஆளா இருப்பாரு. மூணாவது ஒருத்தன் வந்தான், ஏன்டா கல்யாண வீட்டில் வந்து இழவு கருமாந்திரம்னு பேசுறீங்க, உங்களெல்லாம் சுடுகாட்டணும் வைக்கணும் அவன். நாலாவது பெரிய மனுஷன் வந்து அவர் தான் தீர்ப்பு சரியாக சொன்னார். வந்தம்மா சாப்பிட்டோமா மொய்ய வச்சோமான்னு போங்கடா, யார் தாலி ஏற்றா நமக்கு என்ன வந்தது. அவன் இவனையெல்லாம் கல்யாண மண்டபத்துக்குள்ள உள்ளமா சார்? உண்மையாகவே அப்படிப்பட்ட ஆள்லாம் இருக்கிறானா இல்லையா? நம்ம ஊரில் இருப்பான் இல்லைங்களா? இப்போ வாழ்க்கையில் நல்லா நினச்சி பாருங்கள். உண்மையாகவே நல்ல அன்போடு பண்போடு பாசத்தோடு வரவேற்கிறது நம்ம ஊர் தாங்க. அதில் மிகப்பெரிய சத்தியமான ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷமான ஒரு விஷயம். நல்ல வார்த்தை பேச மாட்டான் சார் இன்றைக்கி, அப்படி நடந்துட்டு வாழ்க்கையில். ஆனால் ஒரு உண்மையாகவே சொல்கிற ஒரு 3 இடத்துல நம்ம உஷாராக்கணும். ஒரு 3 இடத்துல ஒரு தேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்தோம் பக்கத்தில் உட்காரப்படாது. உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே காலி பண்ணிட்டுவான். அன்றைக்கி ஒரு படம் பார்க்க போனேன். சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் எல்லாம் இருக்கீங்களா? அவர் இப்போ ஒரு படம் நடிச்சிருக்கார், டான்னு ஒரு படம். அந்த படம் பார்க்க போயிருந்தேன். ஃபஸ்ட்டு சீனு அப்போ தான் சமுத்திரக்கனி சைக்கிள் எடுத்துகிட்டு வர்றாரு.
ஃபஸ்ட்டு சீனே அதான். என் பக்கத்தில் உட்காந்துருந்து அந்த படம் பார்த்துட்டான் பாருக்கு ஏற்கனவே. என்னை நெண்டி சொல்கிறான், சமுத்திரகனி செத்துருவாருன்ட்டான். சமுத்திரகனி அந்த படத்தில் கடைசி சீனே சமுத்திரகனி சாவறது தான். அவர் எப்போ சாவார்னே நான் படம் பார்த்துருந்தேன். ஒரு ஹோட்டலுக்கு போனால் எங்கே உட்காரக்கூடாது, அந்த வாஷ் பேஷன் போடுவாங்களே, இப்போ கையெல்லாம் கழுவாங்களே, அங்கே உட்காரக்கூடாது. ஏன்னா சில பேர் கை கழுவான், சில பேர் வாயை கழுவான், சில பேர் குடலையே வெளியெடுத்து ஆமாம் ஆமாம். ஏன்னா இதுவும் வாஷ் பேஷன் மாதிரியே இருந்துச்சு. பக்கத்தில் உட்காந்த வாஷ் பேஷன் மாதிரியே என்ன அப்படி இருக்கும். பார்த்தீங்களா, சில பேர் பார்த்தீங்களா நல்ல மூஞ்சில் தண்ணியை தெளித்து வச்சுருப்போம். இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காதவங்க பக்கத்தில் உட்காரப்படாது. நான் ஏதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், என்ன சொல்லிட்டேன் அந்த கருப்பண்ணை சிரிக்கிற நீங்கள். சிரிச்சாதான் அது பேர் முகம், சிரிக்கலன்னா அது பேர் முகர கட்டை. எங்கேயாவது இப்போ உலகடத்தில் இருக்க மாடு பக்கத்தில் இருக்க தவிட்டு பாளையத்தில் இருக்க மாட்டை பார்த்து நல்லா இருக்கியோ அப்படி கேட்குமா? மனுஷன் மட்டும்தான் கேட்பான். அதனால தான் என்எஸ் கிருஷ்ணன் சொன்னார், ஏன்னா நீங்கள் கை தட்டுனீங்கன்னா தான் தெரியும். ஒரு பாட்டு நல்லா இருந்தால் நீங்கள் கை தட்டணும், நல்லா ரசிக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப நம்மளுக்கும் உற்சாகமாக பேசுவாங்க. உண்மையாக சொல்கிறேங்க சார், எந்த ஊர் நிறைய ஊரில் இப்போ நம்ம திருவிழா நடத்துகிறாங்க. 18 பட்டி திருவிழாலாம் எங்கள் ஊரில் நடக்குது. இந்த ஊர்லாம் திருவிழா நடக்கும்போது என்ன சிறப்பு தெரியுமா? 18 பட்டி நிறைய ஊர்லாம் இப்போ உலகடம் இந்த ஊரில் நடக்குதுன்னா ஒரு 4-5 பேர் ஊர் மக்கள் வருவாங்க. எங்கள் ஊர்லாம் அப்படி இல்லை, வண்டி கட்டிட்டு வந்துடுவான். 18 பட்டி அப்படி பெருசாக நடக்கும் திருவிழா. அதில் என்ன பெரிய சிறப்புனா, எவனா ஒருத்தன் காணாமல் போயிடுவான், ஒரு குழந்தை காணாமல் போயிடும், இது தெரியாமல் போகிறதுனே. அதுக்குன்னே ஒரு மைக் வச்சு நான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த ஊரை சார்ந்த தம்பி அவர்கள் காணாமல் போயிட்டாரு, இங்கே இருக்காரு, அம்மா அப்படிலாம் அழுவே, அப்போ தான் உங்கள் அம்மா வரான் சொல்லுவாங்கல்ல. எங்கள் ஊரில் அன்றைக்கி ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் நிற்கிறான். என் ஃப்ரெண்டு பேரை சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க காணவில்லைன்னு. ராமசாமியே காணவில்லை அப்படின்றாங்க. ராமசாமி என் பக்கத்தில் தான் நிற்கிறான். ஏண்டா உன் பேரை சொல்லி காணவில்லைன்றாங்களேடா, ஏன்டா நீ பக்கத்துலேயே நிற்கிறேன்றேன். அதுக்கு அவன் சொல்கிறான், நம்ம ஊர் பேர் ஒரு 3 தடவை வரட்டுமேன்னு நான் தான் சொல்லிவிட்டேன். காணாமலே போலுங்க இந்த நாயை. இவனே சும்மா சொல்லியிருக்கான், அது கூட பரவாயில்ல. ஒருத்தன் போய் சொல்லியிருக்கான், என்னோட வந்த 59 பேரை காணவில்லை. காணாமல் போனது இந்த நாய். அவங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு பேர் தான் இருக்காங்க. நம்ம ஊரில் சில பேர் இப்படி கிருத்தவம் பிடிச்சாப்பான், புரியுங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு கோயில் திருவிழாவுக்குன்னே ஒரு பாட்டு போட்டான். என்ன ஆஹா குரூப், நம்ம குரூப்பெல்லாம் இப்போ தான் வருது. என்ன ஒரு அன்னைக்கெல்லாம் பார்க்குறேங்க, ஒருத்தன் முருகன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்றான் சார். ஒரு பையன் முருகன் கோயிலில் எல்லாரும் அப்பனே முருகான்னு தானே கும்பிடுவாங்க. அவன் மாமனே முருகான்னா. சரி என்னடா மாமனே முருகான்ற அப்படின்றேன். ஜஸ்ட் வெயிட் அப்படின்னா, ஐயா சொல்லுங்க. இந்த லைட்டு என்ன பிரச்சனைனா, ஆடியன்ஸ் யாரும் எங்களுக்கு தெரில. கொஞ்சம் லைட்டாக அப்படி அந்த பக்கம் திருப்பி வச்சு நல்லா இருந்திருக்கும். பரவாயில்லையா? வீடியோ கேமராவுக்கு பிரச்சனை இருக்கா? உங்களுக்காக வேண்டி இந்த லைட்டு நீங்கள் போட்டதா? சரி, இப்போ ஆளை தெரியலன்றேன், வீடியோ கேமராவுக்கு தெரிலன்ற. அதாவது பாருங்கள், எப்பயுமே என்ன சொல்லிட்டு இருந்தேன், அதை மறந்து போயிட்டேன். மாமனே முருகான்னு கும்பிட்றான். ஏன்டா மாமனே முருகான்னு கும்பிட்றேன்? ஜஸ்ட் வெயிட் சார், நீங்கள்லாம் பூமரங்கள்ன்றாங்க. என்ன பூமரங்கள்ன்றான்? எனக்கு தெரியாதான். ஜஸ்ட் வெயிட்னா ஒரு பிள்ளை வந்துச்சு, வெள்ளை கலர் சுடிதார் போட்டுருந்தது, நல்லா தான் இருந்துச்சு. வந்து அப்பனே முருகான்ச்சு. இவன் என்னைய பார்த்து கேட்குறான், அந்த பிள்ளைக்கு முருகா அப்பான்னா எனக்கு மாமா தானே. நல்ல வேலை பெரியப்பனே விநாயகான்னு கும்பிடாம போனானே. ஒரு சிவன் கோயிலுங்க, போன வாரம் பார்க்குறேன், ஒருத்தன் சாமி கும்பிட்றான். அப்பனே சிவன் கோயிலில் பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பான்றான். டே இது சிவன் கோயில், பிள்ளையாரப்பான்றேன்றேன். பிள்ளையாருக்கு அவர் தானே அப்பா, அது தப்பா? என்ன லாஜிக்காக பேசுகிறான் பாருங்க. நம்மகிட்ட எதுக்குமே பதில் சொல்ல முடியல சார். இன்னைக்கெல்லாம் பசங்க ரொம்ப தெளிவாக இருக்கான். ஒரு காலத்தில் பாட்டு எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? சித்தாடை கட்டிக்கிட்டு. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? பாட்டு நல்லா இருந்தால் நீங்கள்லாம் கை தட்டணும்னு சொன்னேன். உண்மையாகவே எங்கள் ஊரில் மெய் மருந்து கேட்கலாம், ஆனால் கை மருந்து கேட்கக்கூடாது. எங்கள் ஊரில் ஒருத்தர் போய் அன்றைக்கி சாமி கும்பிட போனாருங்க. அந்த கோயிலில் சிவன் சன்னதி இருந்து விஷ்ணு சன்னதி இருந்திருக்கு, 2 சன்னதியுமே இருந்திருக்கு. சாமி கும்பிட போயிருக்காரு. உடனே ஐயர் கேட்டிருக்காரு, தம்பி நீங்கள் சிவ கோத்திரமா இல்லை விஷ்ணு கோத்திரமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் கொஞ்சம் படிக்காத ஒரு பாவம், தெரியல. அதனால் தெரியலைங்களே அப்படின்ட்டு இருக்காரு.
உடனே அவர் ஐயர் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நீங்கள் பட்டக்காரரா இல்லை நாமக்காரரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு எங்கள் தாத்தா பட்டக்காரரு, எங்கள் அப்பா நாமக்காரரு. அது எப்படி ஒரே குடும்பத்தில் அப்படி இருக்க முடியாத தம்பின்னு இருக்கார். உடனே அவர் சொன்னாராம், எங்கள் தாத்தா அப்போவே வெள்ளைக்காரனை ஏமாற்றி சாராயம் விற்றார், பட்ட சாராயம், அவர் பட்டக்கார். எங்கள் அப்பா யார்கிட்ட கடன் வாங்கினாலும் திருப்பி தரமாட்டார், அவர் நாமக்கார். அப்புறம் நீ என்னடா இப்படி பண்ண? நான் அப்போ தான் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். ஊரில் எங்கள் ஊரில் எப்படிலாம் ஆள் இருக்காங்க பாருங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, எங்கள் சித்தப்பா ஒரு அற்புதமான மனுஷன். உண்மையாகவே சொல்கிறேங்க, கோடீஸ்வரன். எச்சு கையில் காக்கா ஓட்ட மாட்டாங்க, ஒரு ரூபா தர மாட்டாங்க யாருக்குமே. அப்படி ஒரு கோடீஸ்வரன் எங்கள் சித்தப்பா. ஆனால் இந்த கொரோனா காலத்தில் உண்மையாகவே சொல்கிறேங்க, எங்கள் கிராமத்தில் 750 குடும்பம் இருக்குது. 50 குடும்பத்துக்கு அந்தாலே கபசுர குடிநீர் போட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்தாரு. கைத்தள்ள மாட்டீங்களா நீங்கள்? 50 குடும்பத்துக்கு கொடுத்தாரு. கொரோனா அந்த அளவுக்கு மாற்றிருக்கேன். அந்தால நான் இப்போ கேட்டேன், பரவாயில்லையே உன்ட்டு இருக்கிற காசுக்கு 700 குடும்பத்துக்கும் கொடுக்கலாமையா, ஏன் 50 குடும்பத்துக்கு மட்டும் கொடுத்தேங்கிறேன். சும்மாறா, அந்த 50 பேர் தான் நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான். வட்டிக்கு வாங்கினவங்களாம் கொடுத்துருக்கான் சார் அவன். அது கூட பரவாயில்லைங்க, வட்டிக்கு வாங்கினவன் கொடுத்தான்ல. அலையில் தான் சித்தப்பா உயிரோடு இருந்தார், 2வது அலையில் போய் சேர்ந்துட்டார். வட்டிக்கு வாங்கினவனும் போல இவன் போயிட்டான். அப்புறம் தான் விசாரித்து பார்த்தா தெரியுது, எல்லாருக்கும் ஒரு கபசுர குடிநீர் கொடுத்துருக்கானே தவிர ஒரு கோலை இவன் குடிக்க காணும். அதுலேயும் கஞ்சனா இருந்திருக்கான் சார். வாழ்க்கையில் நிறைய பேர் மனுஷங்க வாங்க. அதனால் எம்ஜிஆர் அன்னைக்கே சொன்னார், அதான் தலைவா நீ வந்து தனியாக தானே சொல்லணும், நான் பாட்டு பாடும்போது இப்படின்னா நான் என்ன தான் சொல்லணும், நான் என்னத்தை பண்ணுவேன். ஐயா தயவு செய்து இந்த ஓரமாக இருக்கிறவங்க உட்காருங்க, என்ன பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியலன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு, தயவு செய்து உட்காருங்க, உங்களை எங்களுக்கே தெரியல நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு. அவ்வளோ சிரமப்பட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு மக்கள், அழகாக நல்லா ரசிக்கிற கூட்டம். ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் வந்து பட்டிமன்றத்தை தொடங்கிறேன். மனிதன் இறைவனிடம் வேண்டுவது காசு பணமா கடவுள் அருளான்னு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்தோம். உண்மையாக சொல்கிறேன் சார், மனுஷன் ஏன் கடவுளை கும்பிடணும் அப்படிங்கிறது கேட்டால், எங்கள் ஊரில் ஒருத்தர் குரங்கு வளர்த்தார். எல்லாம் நாய் தானே வளர்ப்பாங்க, அவர் குரங்கு வளர்த்தார். குரங்கு வளர்த்தோன்னா அந்த வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பிட வந்தார். சாப்பிட வந்தவர்கிட்ட, ஐயா வந்திருக்கார், டம்ளர் எடுத்துட்டு வா, தண்ணி கொண்டு வந்து அந்த குரங்கு குடிச்சு. கொடுத்த உடனே வாங்கிறதுக்குள்ள இவர் அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணார், ஒரு பெரிய குச்சி வச்சிருந்தார், ஓங்கி குரங்கு அடிச்சார். அப்படின்னு வாங்கிட்டு போயிடுச்சு குரங்கு. நீங்கள்லாம் என்னையே குரங்கு மாதிரி பார்க்குறீங்க, நல்லா தெரியுது உங்கள் ஆக்ஷனில். இவனும் அப்படி தாண்டா இருக்கான். ஐயா வந்திருக்கார், தட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு தட்டு கொண்டு வந்து வச்சுது. மறுபடியும் அந்த குச்சி எடுத்தார், அடிச்சார், வாங்கிட்டு போயிடுச்சு. ஐயா வந்திருக்கார், கரண்ட் எடுத்துட்டு வா, மறுபடியும் எடுத்து வந்து வச்சுது, ஓங்கி அடிச்சார், வாங்கிட்டு போயிடுச்சு. இந்த வந்திருந்தவருக்கு தாங்கலை. யோ வாயிலாச்சிவனை லொட்டு லொட்டுன்னு அடிக்கிற, நீ சொல்கிற எல்லாத்தையும் தான் அந்த அந்த வாயிலாச்சிவன் செய்துல்ல, அப்புறம் ஏன் அடிக்கிற அப்படின்னு கேட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், அப்போ அடிக்கப்படாதான்னு. அடிக்கப்படாது, நான் வீட்டை விட்டு போகிற வரைக்குமாவது அடிக்காமல் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்க என்ன அப்படின்னாரு. ஐயா வந்திருக்கார், சாம்பார் வாளி எடுத்துருவாங்கன்னா சாம்பார் வாளி ஒன்று வச்சுது. குரங்கு அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தது, அடிக்கலையா, இந்த சாம்பார் வாளி எடுத்து வந்திருந்தவன் தலையில் கொட்டுச்சு. ஐயோ 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 ஐயோன்னு கத்துறான் அவன். இப்போ தான் அந்த வீட்டுக்காரன் கேட்டான், ஏன் அடிக்கிறேன்னு இப்போ தெரியுதா, ஏன் அடிக்கிறேன்னு இப்போ தெரியுதாடா. மனுஷ மனம் என்பது ஒரு குரங்கு நண்பர்களே, அதை ஆன்மீகம் என்கிற கொம்பால் அடித்தால் மட்டும்தான் சரியான பாதையில் செல்லும். எப்போ கடவுள் நம்மளுக்கு ஏதாவது செஞ்சிருவாரோன்னு பயம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லா நடக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், எடுத்த உடனே 100ல் போகிறான் பைக்கில், அப்புறம் 108ல் வரான். ஆம்புலன்ஸ் ஒன்றும் செய்ய முடியாது, கேட்க முடியுமா? எடுத்து வந்த லாரி ஏன்பா அப்படி வந்துட்டேன் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ வாழ்க்கை எங்கே தொடங்கி எங்கே முடியும்னு யாருக்கா தெரியுமா? நான் ஒன்றுமே சொல்கிறேன் சார், யாரை கொரோனா காலத்தில் 5 கோடி ரூபா வச்சுருந்தவனுக்கெல்லாம் பெட் இல்லை. 5 கோடி ரூபா வச்சுருக்கேன், பெட் இல்லையா ஹாஸ்பிட்டலில், என்ன பண்ண முடியும்? போய் சேருன்ட்டாங்க. இப்போ வாழ்க்கைங்கிறது யாருக்கு தொடங்கி யாருக்கு முடியும்னு யாருக்கும் தெரியாது. அதனால தான் ஒரே ஒரு செய்தி என்ன உலகத்தில் சொல்லணும்னா, இந்த மனித மனம் வந்து அற்புதமான மனசு. அதனால் மனிதன் யார்கிட்ட போய் கேட்கணும்? காசு பணம் கேட்கணுமா கடவுள்கிட்ட? என்ன இல்லை, கடவுள் அருளைத்தான் கேட்க வேண்டுமா என்று ஒரு அருமையான கேள்வியை நீ கேட்டிருக்கோம். எந்த ஊரில் இந்த தலைப்பை கொடுத்தல மூர்த்தி என்ன, சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் நான் எழுதி கொடுப்பேன், முதல்ல அடிச்சுருவாங்க. பாப்பா இதெல்லாம் வேண்டாம், பொண்டாட்டியா புருஷன் நான் பேச ஒன்றும் இல்லை. இப்போ பொண்டாட்டி புருஷன் நம்ம ஊரில் அவ்வளோ லவ் பண்ணுறாங்களே, கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, சந்தோஷமாக இருங்களேன். ஒன்று நான் சிம்பிளாக சொல்லவா, இங்கேருந்து அந்தியூர் தானே பக்கம், இல்லை அந்தியூர் பவானி போங்க,
கல்யாணம் ஆன புதுசில் போங்களேன், புருஷன் கொண்டாட்டி 2 பேரும் புது ஜோடி பஸ்ஸில் சீட்டில் சேர்ந்தாப்புல இல்லைன்னா ஏற மாட்டாங்க. இறங்க சேர்ந்தாப்புல இல்லை சீட்டு. முதல் நாள் ஒரு 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 6 மாதம் அப்படி தான் போகும். 2 வருஷம் கழிச்சுட்டான். அங்கே உட்காரு, இடம் இருக்குல்ல, அங்கே உட்காரு, நான் இங்கே உட்காரேன். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆகட்டும், மொதல் பஸ்ஸில் போ, அடுத்த பஸ்ஸில் வாரேன். ஒரு 10 வருஷம் ஆகட்டும், என்ன நீ மட்டும் போனா பத்தாதா, நானும் கூடவே வரணுமே கேட்குறானா இல்லையா? அவன் தான் பொண்டாட்டியை வந்து அப்படி லவ் பண்ணு ஒரு லவ் என்ன. நல்லா இந்த இசையமைப்பாளருக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுங்களேன். ஏன்னா 20 வாத்தியம் இருந்தால் தான் வாசிக்க முடியும். அது அவ்வளோ அழகாக வாசித்து கொண்டு வர இசையமைப்பாளருக்கு ஒரு நன்றியை சொல்லி நான் 6 பேரையும் அறிமுகப்படுத்துகிறேன். கொஞ்சம் சிக்கனம் பார்க்காம கை தட்டணும். கடவுள் எதுக்கு இந்த கையை கொடுத்துருக்காரு? சாப்பிட்றதுக்கு. இந்த கை எதுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்ல மாட்டேன், சாமி கும்பிட்றதுக்கு. அதனால் வந்து கடவுள் உண்மையாகவே 2 கையும் கொடுத்துருக்காரு உங்களுக்கெல்லாம். தயவு செய்து நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து நம்ம ஊருக்கு வந்தவங்கள வாழ்த்தலாம். மனிதன் இறைவனிட வேண்டுவது காசு பணமே என்று பேசுவதற்காக எத்தனையோ பேர் நம்ம நடத்த அந்த கடவுள் ஒன்று நடத்துவார். அதான் இங்கேயும் நடந்தது. நாங்கள் அந்த அன்னலட்சுமின்னு ஒரு பிள்ளைய புக் பண்ணோம். அந்த பிள்ளைக்கு 3 நாளாக வயிற்றால போகுது. பெரிய பிரச்சனை பாவம் என்ன. ஆனால் சாதாரண பேச்சாளர் இல்லைங்க, அதுக்கு இணையாக துணையாக நாம் இங்கே வந்திருக்கக்கூடிய அற்புதமான பேச்சாளர் சிவகாசி சரவெடி சசிகலா. எல்லாருக்கும் தெரியும், விஜய் டிவியில் வந்தது டிவி வருஷம்னா டிவி ஃபுல்லாக வந்த ஒரே ஆள் இது மட்டும்தான். அப்படி அற்புதமாக வரக்கூடிய பேச்சாளர். நான் உண்மையாக சொல்கிறேன், நான் இந்த மேடையில் பெருமையாக சொல்கிறேன், மேடையை நம்பி தன்னுடைய ஒரே மகனை இன்றைக்கி வந்து 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, அதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பையன், அவரை டாக்டருக்கு படிக்க வைக்கக்கூடிய ஒரு பெண்மணி யாருன்னா சிவகாசி சசிகலா. நல்லா கைத்தட்டு கொடுக்கலாம். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி, அது என்ன நினைச்சு கண்ணம் சேவக்குது சும்மா சும்மாடி, சாமத்து காத்து அடிச்சது. ஏண்டா இது சின்ன பொண்ணா? இதுக்கே 2 பெரிய பொண்ணு இருக்கு, அதுக்கு 2 பொண்ணு இருக்கு. அத்தாச்சி. அதுக்கு அடுத்தபடியாக வந்திருக்கவர் என் அன்பு நண்பர். உண்மையாக சொல்லப்போனால் சேலம் பகுதியிலே நான் நிறைய வருவதற்கு காரணமாக இருந்தவர், அருமையான பேச்சாளர். நம்முடைய ஒரு ஸ்கூலில் பிரின்சிபல் சாராக இருக்காங்க, தங்கத்துறை அவர்கள். இவர் என்ன பண்ண டான்ஸ் ஆடணுமா? சல்லாமலை என்ன பாட்டு! ஒரு தமிழ் வாத்தியாரை போய் ஜாமா அந்த ஆளுக்கு என்னென்ன புரியாமல் நின்றுருக்காப்புல மனுஷன். அதுக்கு அடுத்தபடியாக உட்காந்துருக்கேன். நீங்கள்லாம் விஜய் டிவியில் KPI 6ல் பார்த்துருப்பீங்க. அற்புதமான ஒரு காமெடியன், மிக அருமையான, அதாவது நீங்கள் அசாரா பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி முஜாஹித்துன்னு சொன்னால் எந்த வாய்ஸ் எடுத்தாலும் அவ்வளோ அருமையாக மிமிக்ரி பண்ணக்கூடிய அற்புதமான தம்பி KPI முஜாஹித் அவர்கள் வந்து என்ன இந்திக்கார ஒரு படம் நீ அருமையாக போட்டிருக்காப்புல. ஒரு 3 பேர் இந்த பக்கம் ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. அற்புதமான பேச்சாளர், என்ன அழகாக பேசக்கூடிய பாடக்கூடிய ஆற்றல் படைத்த என் அன்புக்குரிய சகோதரி, ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. இதனுடைய அணியினுடைய தலைமையாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய முதல்ல ஆரம்பித்த உடனே பேசக்கூடிய காரைக்கால்லேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு நம்ம மாநிலம், காரைக்காடுங்கிறது வந்து இன்னொரு மாநிலம். அங்கேருந்து காரைக்காலுக்கும் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? 35 ரூபா வித்தியாசம். போனவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்களா, நம்ம குரூப் இங்கேயும் இருக்குது. என்ன உண்மையாகவே சொல்கிறேங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தருகிற ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான். அழுக்காயிருமேனு பாட்டில் அடைச்சி கொடுக்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி அருமையான மனித அங்கிருந்து வருகை தரக்கூடிய அன்புக்குரிய சகோதரி காரைக்கால் யோகதர்சினி அவர்கள் பலத்த கைதல். வருவார் மச்சான், என்ன உனக்கு பிரச்சனை? ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் ராஜா ராணி சீரியலில் பார்த்துருப்பீங்க. உங்களை முதல்ல பாரதி கண்ணம்மா சீரியல் பார்த்தவங்க யாராக இருக்கீங்களா? பெண்கள்லாம் பின்னாடி இருக்கீங்களா? பாரதி கண்ணம்மா சீரியலில் ஒரு ஆட்டோ டிரைவர் வருவார், குமார்னு பேர். அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்தது, அதுக்கு ஒரு நாள் கல்யாணம் பண்ணாங்க. கண்ணம்மா வந்தது, கல்யாணம் நின்று போயிடுச்சு. அந்த ஆட்டோ டிரைவருடைய தங்கச்சியே இந்த பொண்ணு தான். அதனால் இப்போ காரைக்காலில் எந்த கல்யாணத்துக்கும் இதை கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா வந்தால் கல்யாணம் நின்று போயிடும்னு. அப்படி ஒரு ராசி, என்ன அருமையான ஒரு. அப்புறம் ராஜா ராணியில் வந்து என்ன பண்ணுச்சு,
பிசியாக போச்சு. போலீஸ் சந்தியாவா, சந்தியாவுக்கு பின்னாடியே ஓடிச்சு, ராஜாராணியை முடிச்சிட்டாங்க. இப்போ கணக்கான காலங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. என்ன என்னைக்கு முடிப்பாங்களோ தெரில எனக்கு. ஆனால் அருமையான ஒரு பெண்மணி. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவர், உங்களுக்கெல்லாம் நீங்கள் கேபிஒயில் பார்த்துருப்பீங்க, கணக்கானம் காங்களில் பார்த்துருப்பீங்க. கேபிஒயில் அந்த குரலே அப்படின்னு ஒரு வேலைக்காரி விளக்கமத்தை எடுத்து வந்து தெருவெல்லாம் கூட்டுனா அது பிரிச்செல்லாம் கூட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு அருமையான பேச்சாளர், பாடகர். இன்றைக்கி அவங்க வந்திருக்கிறது ஒரு பெரிய சிறப்பான ஒரு காரியம். ஆனால் அதுக்கெல்லாம் தாண்டி எங்களுடைய இறைவனுடைய அருளால், சொக்கநாச்சியம்மனுடைய அருளால் இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரி கல்பாக்கம் காயத்ரி அவர்களுக்கு ஒரு பெரிய வளகாப்புக்கு மாமன்சீர் போய் எழுதிட்டு வா. எப்படி எழுது போடுறோம் மத்தியா கரெக்டாக பாட்டா. சுச்சுவேஷன் சாங்கா இருந்தாலும் இருக்கட்டும், நல்லா சந்தோஷமாக இருமா. உங்கள் வீட்டுக்காரர் வந்து உண்மையாகவே இப்போ இந்த என்ன பிரச்சனைனா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து பாப்புலேஷனில் சீனாவையே மிஞ்சிட்டான் பாப்புலேஷனில். அதற்காக உழைத்த இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி. இரவு பகலாக உழைச்சிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, இந்த 2 வருஷம் கொரோனா லீவ் விட்டாங்கல்ல, எவனுக்கும் வேலை இல்லை வெளியில். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மாடியில் அவ்வளோதானே சொல்ல முடியும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன பண்ணாங்கன்னு ரிசல்ட் இப்போ தான் வந்திருக்கு. பரீட்சை அப்போ எழுதியிருக்காங்க, ரிசல்ட் இப்போ வந்திருக்கு. உனக்கு நீ வீட்டில் இருக்கணும், நீ இதே தூக்கிட்டு தெரிஞ்சின்னா என்ன பண்ண முடியும்? நீ ஒன்றை வச்சுட்டு அலையிறான், அந்த ஆள் 2 வச்சுட்டு அலையிறான். ஒன்றும் நடக்கிறதில்ல. இந்த ஆள் இப்படி வாசிக்கிறத பார்த்தீங்கன்னா டொன் டொன் டொன்னு அடிப்பான். எதுக்க? பொண்டாட்டிகிட்ட வாங்குறது. இங்கே டெலிவரி. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க அருமையான சகோதரி லலிதா பரமேஸ்வரி அவர்கள் அருமையாக பேசக்கூடிய, உண்மையாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கலைஞர் டிவியில் தில்லுமுள்ளு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு. அந்த தில்லுமுள்ளே இந்த பொண்ணு தான். இல்லை நல்லா நடிக்கும், அதுக்காக சொன்னேன். அற்புதமாக பேசக்கூடிய, பாடக்கூடிய ஆற்றல் படைத்த என் அன்புக்குரிய சகோதரி லலிதா பரமேஸ்வரி அவர்கள். மாமா வாங்கி தந்தார் சேலை. அப்படி நீ பார்த்த அவ எந்த கோடியிலேருந்து எடுத்து வந்தாலும் யாருக்கு தெரியும். ஆனால் கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.